வணக்கம் மாணவர்களே. இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு NIFT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. இது ஒரு இந்திய கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனங்களாகும். இந்த NIFT படிச்சதுக்கு அப்புறமேலே நம்ம என்னென்ன வேலைகளுக்கு போகலாம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்குறோம். என்னென்ன வேலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெரியும். உங்களுக்கு ஃபேஷன் டிசைனர், டெக்ஸ்டைல் டிசைனர் எக்ஸட்ரா எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். என்னென்ன வேலைக்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ இந்த கோர்ஸ்கள்லாம் எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, யூஜி கோர்சஸில் 12க்கு பிறகு நம்ம படிக்கக்கூடியது ஃபேஷன் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், இது மாதிரி எக்ஸட்ரா கோர்ஸ்லாம் நம்ம படிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த NIFT அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து NIFT படிக்க என்ன சார் குவாலிஃபிகேஷனா 12ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும். அடுத்தது ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கலாம், சயின்ஸ் குரூப்பாக இருக்கலாம், அல்லது காமர்ஸ் குரூப்பாக இருக்கலாம். எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, ஓகே, நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம யூஜி கோர்சஸ் தான் பார்க்குறோம். பிஜிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம தனி வீடியோவை பார்ப்போம். நம்ம இப்போ யூஜி மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமாக நடத்த போகிறாங்க. ஸோ அது 3 விதமாக என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், CAT CAT அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஆப்டிலிட்டி டெஸ்ட்டு. இதில் என்னென்ன சார் வரும்? டிராயிங்கு, கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன். ஏன்னா இது டெக்ஸ்டைல் அப்படிங்கிற நம்மளுடைய கற்பனை திறனுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால நமக்கு இந்த எக்ஸாம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா GAT ஜென்ரல் ஆப்டிடியூஸ்ட். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ், இங்கிலீஷு, GK இது மாதிரி எக்ஸட்ரா நமக்கு கேட்பாங்க. இது நீங்கள் எல்லாமே வெப்சைட்டில் போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது சுச்சுவேஷன் டெஸ்ட்டு, அப்புறம் இன்டர்வியூ. இதில் ப்ராக்டிக்கல் ஸ்கில்லு, நம்ம பர்சனல் டெஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இதில் 3 நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த காலேஜுக்குள்ளே உள்ளே போயிடலாம். சரிங்களா? சரி சார், இதெல்லாம் ரைட்டு. இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும்? NIFT அப்படிங்கிற எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு நவம்பரில் கால்ஃப் பண்ணிடுவாங்க எப்பயுமே. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி சில எக்ஸாம் நடத்துவாங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மார்ச், மேல கொடுப்பாங்க. இது நிரந்தரமான கிடையாது, அப்பப்போ மாறுபடும். இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு ஜனவரி 6/1/2026 அது வரலாம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. நம்ம மெயினாக இந்த தகவல் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஸோ அதனால எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. நம்ம பாஸ் பண்ணுறோம் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நிறைய தெரிஞ்சுக்கணும். போய் அப்ளை பண்ணிங்கன்னா தான் நிறையா எக்ஸட்ரா நாலேஜெலாம் நம்ம வளர்த்திக்க முடியும். சரிங்களா? அதனால நீங்கள் எல்லாருமே இதில் போய் அப்ளை பண்ணுங்க. நிறைய பேருக்கு இதில் விருப்பம் இருக்கும். ஸோ அதனால அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் எத்தனை வகையான NIFT காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க 19ன்னு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 19 காலேஜாக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஒரே ஒரு காலேஜ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு காலேஜ் மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் கொடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட்டு ஜனவரி 6/1/2026 முடியுது. அதுக்காட்டி அப்ளிகேஷன் போடுறீங்க, அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். மாணவர்களுக்கு தகவல் வழங்குவதில் VTC டியூஷன் அண்ட் டுடோரியல் காலேஜ் மேட்டுப்பட்டி. நன்றி.